அவேகா அதிமுக கூட கூட்டணி வருவதற்கு தயாரா இருக்கிற மாதிரி தானே சார் இருக்குது தற்போது இருக்கிற சூழ்நிலையில. நல்ல உங்க வாக்கு பொண்ணாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏனால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்திலே தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது இப்போது சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லலாம், ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார். இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார்கள். அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டது என்ற அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்க முடியும். கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும், சேவைகளை செய்ய முடியும். ஆகவே முதலிலே இந்த ராட்சச பலம் கொண்டிருக்கிற திமுகவில் இருந்து தாவேகாவுடைய பெருமைமிகு சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ விட மாட்டார். தொண்டர்களின் எண்ணத்தை, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் அனுபவமுள்ள 32 ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை, மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க